அமைந்தகரை கூவமாறு அருகே 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் மக்களை வெளியேற்ற துடிக்கும் அரசு குடியிருப்புகளை காலி செய்ய அச்சுறுத்தி அத்துமீறி நோட்டீஸ் ஒட்டும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய நிர்வாக பொறியாளரை கண்டித்து கோட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். சென்னை அமைந்தகரை கூவமாறு அருகே TNSEB-யால் விற்பனை செய்யப்பட்ட நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் கதிரவன் காலனி, கெஜலட்சுமி காலனி, பாரதிபுரம் ஆகிய பகுதிகளில் வசித்து வரும் பூர்வக்குடி மக்களின் குடியிருப்புகளை காலி செய்ய அச்சுறுத்தி அத்துமீறி நோட்டீஸ் ஒட்டும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய நிர்வாக பொறியாளரை கண்டித்து கோட்ட அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் இரா அன்புவேந்தன் அவர்கள் பேசும்போது, அமைந்தகரையில் உள்ள கதிரவன் காலனி, கெஜலட்சுமி காலனி, பாரதிபுரம், கஜலட்சுமி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசித்து வருவதாகவும், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்தான் எங்களுக்கு இடத்தை கொடுத்தார்கள் என கூறிய அவர், கூவமாற்றை தூய்மைப்படுத்தப் போகிறோம் என்று சொல்லி ஆக்கிரமிப்பு என கூறி அரசு எங்களை வெளியேற்ற பார்க்கிறது என வேதனை தெரிவித்தார். அரசு கூவமாற்றை முறையாக அளந்துதான் இடம் வழங்கியதாகவும், விற்பனை பட்டா வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விற்பனை பட்டா வழங்காமல் ஆக்கிரமிப்பு என்று கூறி மக்களை வெளியேற்ற அரசு பார்க்கிறது என்றும், போலியான வரைபடத்தை தயாரித்து நீதிமன்றத்திடம் அரசாங்கம் வழங்கியதாக குற்றம் சாட்டிய அவர், நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் மக்களை வெளியேற்றக்கூடாது என்று கூறியுள்ளனர். ஆனால் தற்பொழுது அதிகார துஷ்பிரயோகம் செய்து நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக போலியான பத்திரத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்ற அரசு பார்ப்பதாகவும், நீதிமன்ற உத்தரவை வாங்குவதற்கு முன்பாகவே அரசு மக்களை மிரட்டுகிறது என குற்றம் சாட்டினார். இங்க நம்முடைய அமைந்தகரை பகுதியில கஜலட்சுமி காலனி, கதிரவன் காலனி, திருவதி அம்மன் கோயில் தெரு, பாரதிபுரம் இங்க ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறார்கள். இந்த இடம் முதலில் அவர்கள் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க? இது PWDக்கு சொந்தமான நிலம், நீங்கள் ஆக்கிரமிப்பு இருக்கிறீர்கள் என்று. அதுவே முதல்ல பொய் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம். என்னென்றால், இந்த நிலத்தில் இப்போது வசிக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நிலத்தை அளந்து ஒதுக்கீடு கொடுத்தது இந்த குடிசை மாற்று வாரியம் என்கிற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். அந்த நிலத்துக்கு கிரையத் தொகையையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த கிரையத் தொகையை முழுமையாக வட்டியோடு, ஒரு மாதம் கட்டவில்லை என்று சொன்னால் அதற்கு வட்டி, அந்த வட்டிக்கு தண்ட வட்டி என்று மொத்தமாக எல்லா பணத்தையும் பெற்றுக்கொண்ட பின்னால் நீதிமன்ற உத்தரவுப்படி எல்லோருக்கும் இது விற்பனை பத்திரம் வழங்கணும். விற்பனை பத்திரம் வழங்காமல் நீங்கள் தவறுதலாக கொடுத்துட்டோம், நீங்க ஆக்கிரமிப்பாளர், கூவமாற்றை சுத்தப்படுத்த போறோம்னு சொல்றாங்க. கூவமாறு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நேர் வழியில் செல்லுகிற கூவமாறு எப்படி திடீர்னு ஒரு தெருவில் மட்டும் 155 அடிக்கு உள்ள போகுமா? இது கேலி குத்தா இருக்குது. ஒரு தெருவில் மட்டும் 155 அடி உள்ள வருமா? இன்னொரு இடத்துல பக்கத்திலே போகுமா? ஆக இதையெல்லாம் முறைப்படுத்தி தான் கடந்த முதலமைச்சராக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே அவர் முதல்வராக இருந்த போது இந்த கூவமாற்றின் கரையை கரெக்டாக அளந்து எது அதனுடைய எல்லை என்பதை எல்லைக்கல்லு போட்டு, இதுக்கு பிறகுதான் நம்முடைய CMD நிர்வாகம் அங்கீகரித்த அந்த நிலத்தை ஆய்வு செய்து ஒவ்வொருத்தருக்கும் அளந்து நில மனையாக வழங்கப்பட்டது. அதன் பிறகு அதற்கு கிரையத்தொகை நிர்ணயித்து அந்த கிரையத்தொகையும் அனைவருக்கும் செலுத்தியாகிவிட்டது. இப்போது விற்பனை பத்திரம் கொடுக்கப்பட வேண்டும். நீதிமன்றமும் சென்னை உயர் நீதிமன்றம் யாருக்கெல்லாம் பணம் வாங்கினீர்களோ அவர்களுக்கு உடனடியாக விற்பனை பத்திரம் வழங்க வேண்டும், பட்டா வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கொடுக்காமல் இந்த நிலத்தை நீங்க ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறீர்கள் என்ற பெயரால் அகற்ற முயற்சிக்கிறார்கள். இதை எதிர்த்துதான் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டோம். அரசு தரப்பிலே பொதுப்பணித்துறை, சென்னை மாநகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உள்ளிட்ட அனைவருக்கும் நோட்டீஸ் கொடுத்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த நிலம் 1880களிலே பிரிட்டிஷ் ஆட்சியாரால் பஞ்சமர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம், பஞ்சமி நிலம். இதுக்கு சர்வே நம்பர் 82/3, 82/4 சேத்துப்பட்டு தாங்கள். இது பெரியகுடல் கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த நிலம் பஞ்சமி நிலம் என்று வருவாய் ஆவணங்கள்ல இன்னைக்கும் பழைய ஆவணங்கள்ல இருக்கிறது. இவர்கள் போலியாக ஒரு வரைபடத்தை தயாரித்து எடுத்துட்டு நீதிமன்றத்தில் வழங்கினார்கள். அந்த பழைய ஆவணத்தையும் இவர்கள் கொடுத்த ஆவணத்தையும் வரைபடத்தையும் எடுத்து நீதிமன்றத்திலே தெளிவாக எடுத்து சொன்ன பின்னால்
மாண்புமிகு நீதியரசர்கள் GR சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் மிக தெளிவாக சொன்னார்கள். நீங்கள் சொல்லுகிற வரைபடத்திலேயே அது சர்வே நம்பர் 3, அது ஆற்றுக்குள் வருகிறது. அதை தாண்டி மற்ற புலையன்களில் வசிக்கிற மக்களை ஒரு வீட்டின் மீது கூட நீங்கள் கை வைக்க கூடாது. அப்படி வைத்தால் கண்டெம்ட் உங்க மேல பாயும் என்று நீதியரசர்கள் தெளிவாக நீதிமன்றத்திலே தெரிவித்த பின்னாலும் மீண்டும் இதை நீங்கள் ஆக்கிரமிப்பாளர் என்று அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த நோட்டீஸ் கொடுக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாரு, பொதுப்பணித்துறை, இந்த நோட்டீஸ் எங்கப்பா, பொதுப்பணித்துறைங்கிறார். பொதுப்பணித்துறை என்று சொன்னால் பொதுப்பணித்துறை தான் அதற்கான ஆவணத்தை காண்பித்து அவங்க தான் நோட்டீஸ் கொடுக்கணும். நீ எப்படி கொடுப்ப? ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு நிர்வாகம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரி எப்படி நோட்டீஸ் கொடுப்பார் ஆக்கிரமிப்புன்னு? நீங்க தான் சீட்டிங் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா இன்னொருத்த நிலத்தை உங்களுக்கு ஏமாத்தி வித்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவும் சீட்டிங். ஆனால் இவர்கள் செய்வது அத்தனையும் விதிகளுக்கு புறம்பாக, சட்டத்திற்கு விரோதமாக போலியான டாக்குமெண்ட்டுகளை தயார் செய்து மக்களை ஏமாற்றுகிறார்கள், குழப்புகிறார்கள். இது பழைய ஆவணப்படி இது பஞ்சமி நிலம். இந்த பஞ்சமி நிலத்திலே மக்களுக்கு வசிக்கிற உரிமை இருக்கிறது. ஆக்கிரமிப்பு என்ற பெயரால் அரசுக்கு சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதே மாதிரி பஞ்சமி நிலத்துல எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது. அந்த மக்கள் வசிக்கிற பகுதியில கூடாது என்பதுதான் சட்டம். ஆக இதையெல்லாம் நேற்று 2-3 தினங்களுக்கு முன்னாலே கூட நம்முடைய சட்டமன்றத்தில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுக்கணும், தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு. ஆனால் இவர் இப்படி சொல்லியிருக்கார். மீண்டும் 2026 நீதிமன்றம் ஏறக்குறைய 2010 வழக்கு தொடுக்கப்பட்டது. 16 வருஷம் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு போதுமான அத்தனை ஆவணங்களையும் இங்க மக்கள் தரப்புல நாங்கள் தான் கொடுத்திருக்கிறோம். அரசு தரப்புல அவங்க நிலம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இது வரைக்கும் நீதிமன்றத்தில் வழங்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது மீண்டும் பழைய மாதிரி இது கொடுக்குறாங்க. அதற்கு பதில் கொடுத்திருக்கோம். என்ன கொடுத்திருக்கோம்? நீங்க உங்க நிலம் தவறா கொடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்க அளந்து கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்திருக்கோம். இந்த நோட்டீஸ் ஒட்டின பிறகும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதை செய்யாம மறுபடியும் ஆட்களை வைத்து மிரட்டுகிறார். என்ன மிரட்டுகிறார்னா, நீங்க இந்த இடத்துல காலி பண்ணிட்டு வரலனா உங்களுக்கு வீடு கூட கிடைக்காதுன்னு மிரட்டுறார். எப்படி அது? நீதிமன்ற உத்தரவு வருவதற்கு முன்னாலே, கையில வாங்குறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் உங்களுக்கு சொல்லிருச்சு அப்படின்றார். நீதிமன்ற வழக்கு அங்க நீதிமன்றத்துல வழக்காடுகிற போது நாங்க நேரடியாக இருந்த சாட்சி. நீதிபதி தெளிவாக சொன்னார், கூவமாறு எது இருக்கிறதோ அதை மட்டும் தான், அதுல ஆக்கிரமிப்பு இருந்தா நீ கையை வைக்கலாம். அதை தாண்டி வேற எந்த சர்வே நம்பர்லயும் நீங்க ஒரு வீடை கூட நீங்க கையை வைக்க கூடாதுன்னு நீதிபதிகள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை கூட இவங்க வாங்காம அவ்வளவு அவசரமா ஒரு நோட்டீஸ் ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஆகவேதான் இன்றைக்கு எங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக முறைப்படி அறவழியில எங்களுடைய எதிர்ப்பை இங்க பதிவு செய்கிறோம். இந்த நிலம் என்பது எங்களுடைய நிலம், பஞ்சமர் நிலம். நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இந்த கிரயத்தொகையை முழுமையாக செலுத்தியிருக்கிறோம். சட்டப்படி எங்களுக்கு நீங்கள் விற்பனை பத்திரமும் பட்டாவும் அரசு வழங்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு யாருக்கோ இந்த நிலத்தை தாரை வார்ப்பதற்காக எங்களை ஆக்கிரமிப்பு என்ற பெயரால் வெளியேற்ற கூடாது. அதற்கான எந்த முயற்சியும் செய்தால் நாங்கள் கடுமையாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை எச்சரிக்கையாக இந்த அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த முற்றுகை போராட்டத்தின் போது மாநில தலைமை நிலைய செயலாளர் திருமதி மதி மற்றும் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சித்தார்த்தன், வழக்கறிஞர் பழனிவேல், ராஜன், கேசவன், ஜெகதீசன், வஞ்சிராமணி, ராஜேஸ்வரி, தேவயானை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.